அகீகாயஸ் என்றால் என்ன? அதை எப்படி கொடுக்க வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ். அகீகா, இது குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தருணம். ஆடறுத்து இறைச்சியை விநியோகித்தோ விருந்து சமைத்துக் கொடுத்தோ கொண்டாட இஸ்லாம் காட்டிய சிறந்த வணக்கம். இதை எப்படி கொடுக்க வேண்டும்? யாருக்கு கொடுக்க வேண்டும்? எப்போது கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்க வேண்டும் என்பன போன்ற சந்தேகங்கள் பலருக்கு உண்டு. அதை எனது இப்பதிவு தீர்த்து வைக்கும் என நம்புகின்றேன். ஒருவருக்கு ஆண் குழந்தை கிடைத்துவிட்டால், அதற்காக 2 ஆடுகளும் பெண் குழந்தை பிறந்துவிட்டால், ஒரு ஆட்டையும் அறுத்தும் விருந்தாகவோ அல்லது இறைச்சியாகவோ கொடுப்பதே அகீகாவாகும். இதை தங்களது சொந்தங்கள் அயலவர்கள் நண்பர்கள் ஏழை எளியோர் என்று நாம் விரும்பும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கொடுப்பவர்களும் உண்ணலாம். அதில் தடையில்லை. ஆட்டுக்கடாய்தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. பெட்டை ஆடும் கொடுக்கலாம். ஆனால் குட்டியிருந்து பால் கொடுக்கும் நிலையில் உள்ள பெட்டை ஆட்டை தவிர்த்தல் வேண்டும். அவ்வாறே எந்த வயதுடைய ஆட்டை கொடுக்க வேண்டும் என்ற வரையறை இல்லை. பொதுவாக சமைத்துண்ண நாம் எந்த வயதுடைய ஆட்டை விரும்புவோமோ அதை அளவுகோலாக கொண்டால் போதுமானது. எங்களது குடும்பம் பெரிதாக இருக்கிறது, ஆடு கொடுத்து போதாது, பகரமாக மாடு கொடுக்க முடியாதா என்ற கேள்வியும் சிலருக்கு உண்டு. நிச்சயமாக ஆடுதான் கொடுக்க வேண்டும். ஆடு என்பது அனைத்து சூழலிலும் பிரதேசங்களிலும் வாழக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு பிராணி என்பதாலோ என்னவோ இஸ்லாம் அகீகா விடயத்தில் ஆட்டை மட்டும் குறிப்பிட்டுள்ளது. இது குழந்தை பிறந்து 7ஆம் நாளே கொடுக்க வேண்டும். மாறாக 7 நாட்களுக்குள் என்றோ அல்லது 7 நாட்கள் முடிந்த பின்னர் என்றோ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் சார்பில் 7ஆம் நாளில் ஆட்டை அறுக்க வேண்டும். அன்று முடியை மழித்து பெயர் சூட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சமுரா ரலி. நூல்கள் அபூதாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத். இதை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் இல்லை. வசதி இல்லாதவர்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொடுப்பது அவசியமில்லை. இறைவா, எனக்கு நீ வசதியை தந்திருந்தால் அகீகா கொடுத்து இருப்பேன் என்று உளமாற நினைக்கும்போது அந்த எண்ணத்துக்காக அகீகா கொடுத்த கூலியை கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் கருணையாளன் என்பதை மனதில் கொள்ள வேண்டும்.